அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்த்து. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் 115வது நாள் இன்றைக்கு 115வது ஆய்வரங்க தொடர். இன்றைக்கு உரையாற்றுவதற்காக சிறப்புரையாற்றுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கின்றார்கள் திருக்குறள் ஆய்வு சிந்தனை சுடர் திருக்குறள் மாதனையா அவர்கள் கோத்தகிரியிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். பல்வேறு தன்னுடைய அந்த கல்வி பணியில் மிகச்சிறந்த ஒரு பங்கினை தன்னுடைய பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் மாதனையா அவர்கள். துறை சார்ந்த பணியில் மிக மேன்மையான ஒரு நிலை பெற்றது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஓய்வுக்கு பின்னர் பணி நிறைவு பெற்ற பின்னர் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரையிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தானே திருக்குறளுக்கு உரை இயற்றி நூல்களை இலவசமாக விநியோகித்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தானே அந்த பள்ளிகளில் சென்று திருக்குறள் ஒப்புவித்தல் பயிற்சி அதையும் மேற்கொண்டிருக்கின்றார். தமிழ் வளர்ச்சி பணியின் வாயிலாக மிக சிறந்ததொரு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். இலவசமாகவே எத்தனையோ அதற்கென்று தனியாக 10 லட்சமாவது செலவு பண்ணியிருப்பார். அந்த மாதிரி மிகுதியான பணத்தை இந்த மாணவர்களுடைய திருக்குறளை தான் கற்றது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் கற்று அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோருக்குமான அந்த திருக்குறளை கொடுத்தது நூலை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை படிப்பதற்காக தூண்டக்கூடியவர். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களும் ஆவலுடன் படிப்பதற்கேற்ற விதத்தில் இவரே பயிற்சியும் கொடுக்கின்றார். அந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செயல்பாட்டை தன்னுடைய மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் மாதனையா அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, அதோடு நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு தலைமை உரையாற்றியும் பின்னூட்டம் அளிப்பதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய தலைவர் வாஞ்சலின் மனோகர் நையா அவர்கள் தலைமை உரையாற்றுவதற்காக வேண்டியும், மற்றும் ஒளிப்பதிவு செய்கின்ற இந்த அன்றாடம் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை பதிவு செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டை அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் அன்றாடம் நம்முடைய தளத்தில் மிகச்சிறந்த சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள், கந்தனையா அவர்கள், வினை தீர்த்தான் ஐயா அவர்கள் என்று பலரும் குழுமி இருக்கக்கூடிய இந்த அவையில் இன்றைக்கு உரையாற்றுவதற்கு நம்முடைய மாதனையா அவர்களை தன்னுடைய ஆய்வுரை வழங்குவதற்காக வேண்டி அழைக்கின்றேன். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக அற்புதமானதொரு தலைப்பு. விருந்தோம்பல் அதிகாரத்தில் 3வது குறட்பாவும் 4வது குறட்பாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓம்புவான் என்ற வார்த்தை, அந்த சொல்லை அதை ஈர்ப்பு சொல்லாக கொண்டு தன்னுடைய ஒரு நுட்பமான ஆய்வினை வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய உரையை இன்றைக்கு கேட்டு மகிழலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தமிழ் பேசுகின்ற பொழுது இந்த படுகர் இனத்தை சார்ந்தவர் என்பதனால் அந்த 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 உச்சரிப்பு இருக்கும். ஆனால் இப்போ சிறந்த முறையில் தமிழை பேசி 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 அற்புதமாக தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே உலகத்திற்குள் சமுதாய மையத்தில் மாதனையாவுடைய குரலை கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்றார். திருக்குறள் பணியை செய்து கொண்டு வருகின்றார். அந்த படித்ததை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நல்லுள்ளம் படைத்தவராக இருக்கின்றார். அவரிடம்தான் நாங்கள் பலரும் அவரை பார்த்து நல்ல செயல்களை பேசும்போதே சொல்லுவார்.
அம்மா நம்ம திருக்குறள் படிக்கிறோம், நாம் எப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. அதனுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சான்றோர் என்றுதான் சொல்ல வேண்டும் மாதனையா அவர்களை. அவர்கள் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடியவர், அதே நேரத்தில் நீதி கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழக்கூடியவர். அப்படிப்பட்ட மாதனையா அவர்களை இப்பொழுது சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய ஆய்வுரையை தாருங்கள். நன்றி, நன்றிங்கம்மா. இன்றைய இந்த அரங்கத்தில் இணைப்பறை வழங்கி கொண்டு இருக்கின்ற நம்ம சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இவாஞ்சலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அசோகன் ஐயா, பானுமதி அம்மா, கந்தன் ஐயா, வினிதீர்த்தன் ஐயா, மேலும் இனியுள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களை வணங்கி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக் கொள்கின்றேன். நான் பொதுவாக ஓய்வு பெற்றாலும் நிறைய பணிகள் செய்து வருவதனால இப்போதான் வீட்டுக்குள்ளே நுழைந்தேன். அந்த விதத்தில் இது இணைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இணைந்து உங்களிடம் உரையாற்றியுள்ளேன். அதற்கு முன்பு நான் ஓய்வு பெற்ற பிறகு செய்த சில பணிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் ஓய்வு பெற்ற பிறகு எங்கள் ஊரில் ராமர் கோயில் ஒரு மலை மேல் உள்ளது. கோயில் அடிவாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆர்ச்சு, அது 5.5 லட்சம் ரூபாய் ஆச்சுங்க. என்னுடைய பங்கு 2 லட்சம் ரூபாய். அதில் முன்னின்று நடத்தி, அது கும்பாபிஷேகம் நடத்தி சிறப்பாக ஒரு பணியை எங்கள் ஊருக்கு செய்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் 2 பிரதான சாலையை இணைக்கின்ற எங்கள் ஊர் வழியாக செல்கின்ற சாலை எங்கள் அப்பா மூலமாக அந்த காலத்தில் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட பெரிய ரோடு. அந்த ரோடு தார் போட்டு அதில் பஸ் வசதியும் செய்து கொடுத்துள்ளார். அந்த ரோட்டில் இரு மடங்கிலும் உள்ள முட்புதர்களை நான் ஓய்வு பெற்ற பிறகு வருடத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை, இதுமுறை 5 முறை அந்த முட்புதர் ஆயிற்று. அந்த 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. அதை அந்த தூய்மைப்படுத்தும் பணியை செய்து வருகின்றேன். தொடர்ந்து அந்த பணி நடைபெற்று இருக்கிறது. அடுத்ததாக எங்கள் ஊருக்கு குடி தண்ணீர் சோர்சஸ் 4 இருக்கு. 4ல் 1 முதல்ல ஒரு தானாவே மலையிலிருந்து ஊர் வர தண்ணி அங்க ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து தண்ணி வருது. அங்கேயும் 30 மண்டி கிடக்கும், மண்ணெல்லாம் சேரும். அதையும் நான் தனியாக என்னோட தோட்ட ஆளுகளை வச்சு வருடத்துக்கு ஒரு முறை அங்க பூசை நடைபெறும். அதற்கு முன்பு நான் ஒரு வாரத்துக்கு முன்பே அந்த இடத்தை தூய்மை செய்து விடுகின்றேன். ஒரு 4 ஆள் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக தூய்மை செய்து அது வெள்ளை அடித்து சுத்தமாக வச்சு பூஜைக்கு ஒரு எல்லா பொருளும் அங்கே ரெடியாக வச்சிருப்பேன். அப்புறம் தான் ஊர் மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி இந்த பணியும் நடைபெற்றுகிறது. இவ்வாறாக நிறைய பணிகள் ஊட நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய கிராமம், அதாவது போர்டுன்னு சொல்லுங்க, பஞ்சாயத்து போர்டுக்கு உட்பட்டு 14 சின்ன குக்கிராமங்கள் உள்ளன. அதில் எங்கள் ஊர் ஒன்று. எங்கள் ஊரில் 15 தெருவிளக்குகள் எரிகின்றன. அந்த தெருவிளக்குகள் பொதுவாக ஈவினிங் ஒரு 6:15 மணிக்கு ஆன் பண்ணிடுவாங்க. காலையில் ஒரு 6:45 மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த பணியை நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம திருக்குறள் வகுப்பு எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது முன்பே 6 மணிக்கு 5 நிமிடம் இருக்கும்போதே அந்த விளக்கை அணைத்து விடுகின்றேன். காலையில் மாலையில் சொல்லி 6:45 மணிக்கு தான் அந்த தெருவிளக்கு 15 விளக்குகள் அணைக்கப்படுகிறது. இவ்வாறாக எங்கள் பஞ்சாயத்து போர்டுக்கு என் மூலமாக 15 தெருவிளக்குகள் 1.5 மணி நேரம் முன்பாகவே அணைத்து அந்த மின்சார விரயத்தை தடுத்து உள்ளேன். இதன் மூலமாக மாசம் 2 மாசத்துக்கு ஒரு முறை மின்சார கணக்கீட்டு செய்யும் போது எங்கள் போர்டுக்கு மினிமம் ஒரு 1000 - 2000 ரூபாய் மூலமாக மறைமுகமாக நான் சேமிப்பு வழங்கி கொண்டு உள்ளேன். அதை அங்கு உள்ள போர்டில் உள்ள அலுவலருக்கு தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாது. இது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். அதை இப்போது உங்களிடம் வெளியிட்டுள்ளேன். ஏன்னா நாம் கண்ணில் பார்க்குறது எதையுமே வீணடிக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய குறிக்கோள். மின்சக்தி உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். அதை ஊருக்கு வருகின்ற குடித்தண்ணி நல்ல முறையில் வர வேண்டும் என்பது பணியை தொடர்ந்து இந்த 2 பணி தொடர்ந்து அன்னாரும் செய்து வருகிறேன் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு எனது உரையை தற்போது தொடர்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள ஈர்ப்பு சொல் ஓம்புவான் என்ற ஈர்ப்பு சொல். ஓம்புவான் என்பது விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் வருகிறது.
விருந்தோம்பல் என்று எடுத்துக்கொண்டால் நமது இந்திய திருநாட்டில் தான் விருந்தோம்பல் மிகவும் சிறப்பாக உள்ளது. அதிலையும் தமிழ்நாட்டில் பண்பாட்டில் விருந்தோம்பல் ஒரு உயரிய பண்பாக கருதப்பட்டு வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்கள் பசி போக்கு அன்புடன் உபசரிக்கும் பழக்கம் இருந்து வருகிறது. இருப்பினும் எங்களுடைய நீலகிரி மாவட்டத்துல மற்ற மாவட்டத்தை விட இன்னும் ஒரு படி மேலாகவே, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலே நீங்க அந்த தெருவழியா நடந்துட்டு வரும்போது உங்களுக்கு யாருன்னே தெரியாது, உங்களை வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. கேட்டு டீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் இப்பொழுதும் மிக செம்மையாக நடைபெற்று வருகிறது என்பதையும் தெளிவாக தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். அதே மாதிரி திருமண நிகழ்வுகளிலும் மற்ற இடங்களில் நடைபெறுவது அந்த வரதட்சணை என்பது பேச்சுக்கே இடமில்லை. பெண் வீட்டார் என்ன செய்யறாங்களோ அதை யார் கேட்கறது இல்லை. அதே மாதிரி செலவு ஆண் வீட்டிலேயே செஞ்சிருவாங்க அந்த திருமண செலவு. இவ்வாறாக நிறைய சிறப்பு அம்சங்கள் எங்கள் ஊரில் அந்த விருந்தோம்பல் காரணமாக உள்ளது என்று கூறிக்கொண்டு, விருந்தோம்பலுக்கு நமது தமிழ்நாட்டில் நாம் பழக்கத்தில் புழுங்கி வருகின்ற சில பழமொழிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்வார்கள். அது சான்றோர் பெருமக்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதே நேரத்தில் இட்டு கெட்டவர் யாரும் இல்லை என்பதும் புரிகிறது. நன்றாக விருந்துவதை அது விரும்புவதில் யாரும் கெட்டு போவதில்லை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பதையும் நாம் அறிந்ததே. வந்தாரை வரவேற்று போகின்றவரை நல்ல வழி அனுப்பி விதவும் அவ்வாறுதான். அதே மாதிரி அம்மன் வீடானாலும் 7 நாள் தான் வசதியா இருக்கும் என்றும் கூறுவார்கள். அதே நேரத்தில் நமது இலக்கியங்களில் விருந்தோம்பல் பற்றி என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். அந்த விதத்தில் பார்க்கும்போது திருவள்ளுவர் பெருந்தையர் தான் ஒரு அதிகாரத்தை படித்து அதில் விருந்தோம்பல் பற்றி குறிப்பிட்டது மட்டுமல்ல, வேறு அதிகாரத்தில் ஒரு 3-4 திருக்குறள் விருந்தோம்பலை பற்றி மிக அற்புதமாக வழங்கியுள்ளார். அதில் வள்ளுவர் வாக்காக விருந்து பொறுத்ததா தான் உண்ணல், விருந்தினை வெளியே இருத்திவிட்டு தான் மட்டும் உண்பது சாவா மருந்தில் ஏற்படுவது அல்ல என்று திருவள்ளுவர் பெருந்தகையர் குறிப்பிட்டது நாம் அனைவரும் அறிந்தது. அவ்வாறாக இலக்கியங்களில் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தல் பொருட்டு என்பதையும் வள்ளுவர் பெருந்தகையார் குறிப்பிட்டுள்ளார். அதுல அதிதி தேவ பவ என்று நாம் சொல்கின்றோம். அதனால் விருந்தினை கடவுளாக கருத வேண்டும் என்று நாம் இந்திய திருநாட்டில் இது பின்பற்றப்படுகிறது. அடுத்தது புறநாட்டு நானூறு அமிர்தம் இயவதாயினும் இனிதி என தமிழர் உண்ணலும் இலரே என புறநாறு கூறுகிறது. நாம் அனைவரும் அறிந்ததே. பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நமது தமிழகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வீட்டிற்கு வரும் விருந்தினரை கடவுளுக்கு நிகராக கருதுகின்ற செக் என்றவர் பெரியார் கூறுகிறார். வருகின்ற விருந்தினரை வரவேற்று போகின்ற விருந்தினரை விரைவில் அனுப்பு என்று போப் அவர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக விருந்தோம்பல் பண்புகள் பற்றி நாம் பார்ப்போம். முக்கியமான 3 பண்பு. விருந்தினரை முதலில் முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும், விருந்தோம்பலின் முதல் பண்பாக. 2வது பண்பாக விருந்தினரை வெளியே நிற்க வைத்து தான் மட்டும் உண்பது ஏற்கனவே குறிப்பிட்டுதான். அது அமிர்தமானாலும் அது சரியல்ல, நாம் அவ்வாறு செய்ய மாட்டோம். அடுத்தது 3வதாக விருந்தினரை உபசரித்து செல்வத்தை வட்டாகும் என்று நினைக்க வேண்டாம். விருந்து படைக்க செல்வங்கள் வற்றா வளமாக ஓங்கி வளரும் என்பதை நாம் அறிந்துள்ளோம். அடுத்ததாக இன்றைய ஈர்ப்பு சொல்லுக்கு நாம் செல்லலாம். ஓம்புவான் என்ற ஈர்ப்பு சொல் விருந்தோம்பல் அதிகாரத்தில் 3வது 4வது பாடலில் வந்துள்ளது. இதில் ஓம்புவான் என்ற சொல்லின் பொருளாக போற்றி பாதுகாப்பவன், அதாவது காப்பாற்றுபவன், உபசரிப்பவன், விருந்தினரை உபசரிப்பவர், பேணுபவர், அரவணைப்பவர் என்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஓம்புவான் என்ற சொல் 10 வடிவங்களில் திருக்குறளில் வந்துள்ளதை நாம் அறியலாம். அதனுடைய வெவ்வேறான வடிவங்களாக ஓம்ப, ஓம்புதல், ஓம்பும், ஓம்பு, ஓம்பல், ஓம்புக, ஓம்பப்படும், ஓம்பி,
ஓம்பின் அப்படி வருகை வந்துள்ளது. இது ஒவ்வொன்றும் எந்தெந்த திருக்குறள் என்றும் நான் எழுதியுள்ளேன். அதை சொல்லி நான் நேரமாக எடுத்துக்கொண்டு அடுத்ததாக நேரடியாக திருக்குறளுக்கு செல்வோம். 83வது திருக்குறள், விருந்தோம்பது அதிகாரத்தில் வருகின்ற 3வது திருக்குறள். வருவிருந்து வாய்களும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாற்படுதல் இன்று. வருவிருந்து என்பது வருகின்ற புதிதாக வரும் விருந்தினர், தன்னை நோக்கி வந்த விருந்தினர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த விதத்தில் எடுத்துக்கொண்டால் விருந்து என்பதை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது விருந்தினர், விருந்து என்பது விருந்தினர், அதுதான் புதிதாக வந்தவர் என்பதை நமது விருந்தோம்பல் அதிகாரத்தில் 10 பாடல்களும், அடுத்தது 43வது திருக்குறளும் 153வது திருக்குறளும் விருந்தினர் என்ற பொருளில் வந்துள்ளது. அடுத்ததாக விருந்தோம்பல் என்பது காமத்தப்பாலில் விருந்தினருக்கு பரிமாறும் உணவு என்ற பொருளில் 1211 1268வது திருக்குறளில் வந்துள்ளது. ஆகவே விருந்து என்ற சொல் திருக்குறளில் மொத்தமாக 14 இடங்களில் உள்ளதை நாம் அறியலாம். அடுத்தது வருவிருந்து, அதாவது புதிதாக வருகின்ற அந்த விருந்தினரை வைகளும் நாள்தோறும் வருகின்ற, நாள்தோறும் தினமும் நாடோறும் என்று சொல்லலாம்னா, அந்த வருகின்ற அந்த விருந்தினரை வைகளும் ஓம்புவான், அவரை பாதுகாப்பவன், அவரை உபசரிப்பவன். வாழ்க்கையானது, வாழ்க்கை என்ற வாழ்வு, அந்த வாழ்க்கை என்ற சொல் திருக்குறளை பல இடங்களில் பயிர்ந்துள்ளதை நாம் அறியலாம். அதற்குரிய விளக்கத்தையும் நாம் இப்போது பார்க்கலாம். அடுத்ததாக பருவந்திருந்த வறுமையில் வருந்தி, அதாவது விருந்தினரை தினதோறும் வருவதால் நாம் வறுமையில் வருந்தி, அதாவது நாம் துன்பமுற்று போவதில்லை என்பதை வள்ளுவர் பெருந்தகர் இங்கு எடுத்து கூறுகிறார். அதாவது பாழ்படுதல், நாம் கெடுதல் இல்லை, நாம் கெட்டு போவது இல்லை என்று கூறியுள்ளார். இங்க இறுதியாக இந்த திருக்குறளில் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று, இன்று வந்துள்ளது. இங்கே இன்று என்ற சொல்லானது இன்றி என்பதுதான் இன்று ஆக தெரிந்து வந்துள்ளதை நாம் அறியலாம். இது தொல்காப்பியம் எழுத்திலக்கணத்தில் 238வது பாடல்ல இன்றி என்னும் வினையெச்ச இறுதி நின்ற இகரம் உகரம் ஆதல் தோன்றியல் முறையில் செய்யுளில் உரித்தே என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது இன்றி என்னும் வினையச்சத்தின் இறுதிக்கண் நின்ற இகரம் உகரமாதல், உகரமாக மாறியுள்ளது. ரீ ரூவாக மாறியுள்ளது, அல்லது ஈ ஊவாக மாறியுள்ளது. தொன்று தொட்டு வந்த வழக்கில் செய்யுட்களிலே இது உள்ளது என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளது. எடுத்துக்காட்டு உப்பின்று புற்கை உண்க கொற்கை யானே யானோ என்று வருகின்றது. உப்பின்றி, உப்பின்றுங்கிறது உப்பு இன்றி, உப்பு இல்லாமல் என்ற பொருளில் வருகிறது. இங்கே இந்த திருக்குறள் பருவந்து பாழ்படுதல் இன்று என்பது வறுமையால் வருந்து கெடுதல் போவது இல்லை. விருந்தினரை உபசரிக்கும் குடும்பத்தில் கொடுக்க கொடுக்க செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும், குறையாது என்பதுதான் இதனுடைய ஆழமான பொருள் என்பதை நாம் உணர்கின்றோம். மேலும் திருக்குறள் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று என்பது தன்னை நாடி வரும் விருந்தினரை நாள்தோறும் அன்புடன் போற்றி பேணும் இல்லத்தானின் வாழ்க்கை வறுமையால் துன்புற்று பாழ்பட்டு போவது இல்லை. விருந்தோம்பல் வறுமையை தராது, பெருமைதான் தரும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் நமக்கு குறிப்பிட்டு உள்ளார். இங்கே இந்த திருக்குறளில் அந்த விருந்தர் என்பது யார் என்பதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். எவ்வாறெனில் நம் உறவினர் விருந்தினரா, விருந்தினர் என்று தனியாக உள்ளவரா இருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் எடுத்துக்கொண்டோம்னா விருந்தினரும் நம் உறவினரும் விருந்தினராக தான் நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அவர்கள் மட்டுமல்லாமல் நம்ம தெரியாத வருகின்ற விருந்தினர் அவர்கள் தான் விருந்தினர் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த விதத்தில் இதை தெளிவுபடுத்த 43வது திருக்குறள்ல விருந்து என்ற சொல் வந்துள்ளது. அதுல ஒக்கல், அதாவது உறவினர் என்ற சொல்லும் வந்துள்ளது. ஆகவே 43வது இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வருகின்ற திருக்குறள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாகு ஐம்புலத்தாறு ஓம்புதல் தலை என்று
கூறியுள்ளார். இந்த திருக்குறளிலிருந்து நாம் பெறுகின்ற 2 செய்திகள், ஒன்று விருந்து ஒக்கல் என்று கூற, அதாவது உறவினர் விருந்தினர் வேற வேற என்பது வள்ளுவர் பெருந்தகையார் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி, விருந்தோம்பல் இல்லறத்தானின் தலையாய கடமை என்பதை நாம் உணர இந்த திருக்குறள் மூலமாக நாம் உணரலாம். அந்த விதத்துல தற்காலத்தில் நாம் பார்க்கணும்னா, நமக்கு வீட்டுக்கு வருகின்ற நம்ம உறவினரிடையே இன்முகத்துடன் வரவேற்பது குறைந்துபட்டு வருவது, அது யாரும் சரியாக செய்வதில்லை. ஒவ்வொரு வீட்டுக்கு போகாத நிலையும் உள்ளதை நாம் உணர்கின்றோம். ஆக விருந்தினரை நல்ல முறையில் போற்றி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றாக இன்முகத்துடன் வரவேற்கும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் இங்கே குறிப்பிட்டுள்ளார். அதாவது அடுத்ததாக விருந்து என்ற சொல் பொறைமுடிமை அதிகாரத்தில் 153வது திருக்குறளில் பயன்படுத்தியுள்ளார். அதில் இன்மையில் இன்மை விருந்துவரால், வன்மையில் வன்மை மடவார் பொறை என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது வறுமையிலே சிறந்த வறுமை வந்த விருந்தினர் ஏற்றுக்கொள்ளாமல் நீக்குதலே ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது விருந்தினர் வருகையினால் நாம் யாரும் வறுமை அடைவதில்லை என்பதற்காக இந்த திருக்குறளை சொல்லியுள்ளேன். இங்கே இன்மையில் இன்மை என்று குறிப்பிடும்போது நாம் இன்னொரு திருக்குறள் நம் நினைவுக்கு வருகிறது. 1041வது திருக்குறள்ல இன்மையில் இன்னானது யாது எனில், இன்மையின் இன்மையே இன்னாது எது என்ற திருக்குறள் நாம் நினைவு கூற முடிகிறது. அதே நேரத்தில் விருந்து என்ற சொல் வருகின்ற இன்னொரு திருக்குறள், அதே விருந்தோம்பது அதிகாரத்தில் வருகின்றது. அதுல மடமை மடவார்க்கண் உண்டு என முடிகிறது. ஆகவே இதை எடுத்துள்ளேன். உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்ப மடமை மடவார்க்கண் உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது செல்வம் உள்ள பொழுது வறுமை என்பது விருந்தினரை பேணாமையே. ஆக நாம் உள்ள செல்வத்தை விருந்தினர் உபசரிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இங்கு கூறியுள்ளார். அந்த அறியாமை அறிவில்லாதவர்கள் மட்டுமே உண்டு என்று வள்ளுவர் பெருந்தகையார் இங்கு குறிப்பிட்டுள்ளார். அந்த விதத்தில் விருந்து என்ற சொல் இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டது போல காமத்துப்பாலிலும் தமிழர் பண்பாடான விருந்தோம்பலை பற்றி வள்ளுவர் பெருந்தகையார் இங்கே உணவுப் பொருட்களாக இங்கே விருந்து என்ற சொல்லுக்கு பொருள் வழங்கி 2 திருக்குறளில் வழங்கியுள்ளார். 1211 காதலர் தூதோடு வந்த கனிவினருக்கு யாது செய்வேன் கொல் விருந்து என்று 1222வது அதிகாரத்தில் 1211வது திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது என் காதலுடன் தூதனை கொண்டு வந்த இக்கனவுக்கு என்ன விருந்து கொடுப்பேன் என்று. கனவிலும் கூட அந்த விருந்தோம்பல் நமக்கு ஞாபகம் வருகிறது. அந்த விதத்தில் தலைவி எண்ணுகின்றார். அந்த விதமாக விருந்தோம்பல் தமிழ்நாட்டில் நன்ற நம்ம எல்லாருடைய உடலிலும் ஊறி உள்ளதை நாம் அறியலாம். அதே காமத்துப்பால இன்னொரு திருக்குறள் 1268 அவர் வயின் விதும்பல், அவர் விதும்பல்னா தலைவன் தலைவி ஒருவரை காண விரைதல் என்று பொருள்படும். அதுல 1268 வினை கலந்து வென்று ஈக வேந்தன் மனை கலந்து மாலை அகர்காம் விருந்து என்று குறளில், ஆள்பவர் வெற்றி பெறுக போரில் வெற்றி பெற்று திரும்பி வரும் தனது கணவருடன் கலந்து மாலையில் இனிய விருந்து படைப்பேன் என்று தலைவி மனைவியாளர் கூறுகின்றார். இவ்வாறாக காமத்துப்பாலிலும் விருந்து பற்றி வள்ளுவர் பெருந்தகையார் குறிப்பிட்டு விருந்தோம்பலின் சிறப்பு பரவாயில்ல நான் பேசுவா. ஓம்புவான் என்றால் காப்பாற்றுபவன் என்று அர்த்தம். அரசனாகப்பட்டவன் மக்களை ஓம்புவான் என்ற பொருளில் இலக்கியங்களில் நிறைய இடங்களில் ஓம்புவான் என்றது வந்திருக்கிறது. கொடை ஓம்புவான் மக்களுக்கு குடிமக்களுக்கு வேண்டிய நல்லதை செய்வதை ஓம்புவான் என்ற பொருளில் சங்க இலக்கியங்கள் சிறப்பாக பாடியுள்ளன. மற்றும் சில இடங்களில் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பொருள் இருந்தாலும் 94வது அதிகாரமாக சூது 5வது குறள் கவரும் கையும் தரிக்கு இளறியார் இல்லாயார் என்பது போல்
இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு காரியங்களில் ஒவ்வொரு குரலிலும் நல்ல கருத்துக்களை ஓம்பப்பட்டிருக்கிறது. ஐயா திருக்குறளை ஓம்புவோர் என்பது சொல்லாமலே உங்களுக்கு புரிந்திருக்கும். அவரின் விருந்தோம்பல் காரணமாக அந்த கிராமமே எப்படி மாறியது என்பதை நன்றாக விளக்கி கூறினார். அவர் இடது கை செய்வது வலது கைக்கு தெரியாமல் வாழ்பவர் வாழ்ந்து வருகிறார். அப்பேற்பட்டவர் இன்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால், நம்மை போல் மற்றவர்களும் இந்த மாதிரி ஓம்புதல் செய்ய வேண்டும். ஓம்புவார்க்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கிறது. அதனால் நாமும் ஓம்புதல் செய்ய வேண்டும். இறைக்கிற கேணிதான் ஊறும். உங்கள் வீட்டு கிணறு பயன்படுத்தாமல் இருந்தால் வீணாகிவிடும். அதுபோல பணத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த பணம் பாழ்பட்டு போகும். அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவும் எந்த ஒரு செயலும் நன்மையே தரும் என்பதையே அவ்வாறாக சொன்னார். அறத்துப்பால் இல்லறவியல் விருந்தோம்பல் 83 வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல். இன்று நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினர்களை போற்றுகின்றவனுடைய இல்வாக்கை துன்பத்தால் பால்படுத்துவது இல்லை யாகும் என்று வறுமையால் என்று சொல்வதை விட துன்பத்தால் என்று கூறுகிறார். எந்த ஒரு துன்பமும் வருவது, வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்கும், துன்பம் இருக்காது. துன்பம் வருவதற்கு காரணம் நாம் பிறரை மதிக்காமல் இருப்பதா. இறைவனுக்கு செய்வதை விட இறைவன் அடியார்களுக்கு ஒன்று செய்வது நடமாடும் ஈச பக்தர்களுக்கு செய்தால் அது படமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு செய்ததாக அர்த்தம். அதனால் வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களை ஓம்புகிறோமோ, அதாவது பாதுகாக்கிறோமோ, அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமோ, எந்த விதத்தில் வேண்டுமானாலும் பாதுகாப்பாக இருக்கலாம். அதாவது ஒரு இன்சொல் சொல்லுவது கூட பாதுகாப்பானது. ஒருவர் துன்பப்படும் போது அவருக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசினால் கூட போதுமானது. அதுவே கூட ஓம்புதல் தான். சொல்லுங்கம்மா. நாணம், கற்பு அல்லது வாய்மை போன்ற உயரிய பண்புகளை அழியாமல் காப்பாற்றுபவர்களை குறிக்கவும் இச்சொல் பயன்படுகிறது. சங்கத்தமிழில் வீர யுக பண்பாட்டில் கொடை மற்றும் வீரத்தை போற்றி பாதுகாப்பவர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. கலித்தொகை 9வது பாடல் மருதத்திணையில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ ஏற்றிய பல்வுரு நறுஞ்சாந்தம் அவ் என தொடங்கும் பாடல் தலைவியின் பிரிவு துயரையும். வணக்கம், அவரை பேச சொல்லுங்க. ஐயா திடீர்னு நெட்டு கட் ஆகிடுச்சு. அதான் முயற்சி பண்ணிட்டே இருந்தா இதாச்சுங்க. சரிங்கய்யா. இவராக எனக்கு தோட்டத்தில் 2 விதமான பயிர்கள் நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று பூண்டு, இன்னொன்று கேரட். அந்த 2ஐயும் சொந்தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுமார் 20 வீட்டுகளுக்கு அன்பளிப்பாக காரில் கொண்டு போய் கொடுத்து வந்துள்ளோம். அதில் இன்று ஒரு நிகழ்வு, நல்லா இங்கே ஒரு பாபா சாய்பாபா ஒரு ஆசிரமம் உள்ளது. அங்கே தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது. அவங்களுக்கு ஒரு மூட்டை கேரட், சுமார் ஒரு 30 கிலோ வருகிறது கேரட், கொஞ்சம் பூண்டு எல்லாமே வழங்கியுள்ளேன். இவ்வாறாக அங்கே அங்கே விருந்தோம்பல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் தோட்டத்தில் விளைந்தது சுமார் 20 குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி வருவதாக எல்லாமே நல்லா தாராளமாக வழங்கப்பட்டுள்ளதை நான் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இவ்வாறு இது ஏன் சொல்ல வேண்டியதுன்னா, வித்தும் விடல் வேண்டும் கொள்ள விருந்தோம்பி மீச்சில் மிசைவான் புலம் என்ற திருக்குறளை சொல்லும்போது எனக்கு அந்த யாபம் வந்துவது. இந்த விதத்தில் இங்கே இந்த திருக்குறளில் வாழ்க்கை என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. இந்த வாழ்க்கை என்ற சொல் இடம்பெற்றுள்ள 44வது திருக்குறளான பழியஞ்சி பாத்துன் உடத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சான்றும் இல். இதை நான் ஏன் இந்த திருக்குறளை இங்கே கூறுகிறேன் எனில், இங்கே நாம் சேமிக்கின்ற அந்த சேமிப்பு, நாம் சம்பாதித்த அந்த சம்பாத்தியமானது பழிக்கு அஞ்சி நல்ல வழியில சம்பாதித்தது, பொருள் சேர்த்தது. அந்த நல் வழியில் பொருள் சேர்த்ததை பகுத்து அளித்து விருந்தோம்பி உண்ணும் வாழ்க்கையை மேற்கொள்ளுவன் பரம்பரை என்றும் அழிதல் இல்லை. இந்த விருந்தோம்பல் இங்கு இடம்பெற்றுள்ளது. ஏன்னா அங்க விருந்து ஓம்பதற்கு அவர்கள் படைக்கின்ற உணவானது அவர்கள் நல்ல வழியில் ஈட்டி பொருள் என்ற விதத்தில் தான் இந்த திருக்குறளை நான் இந்த ஒப்புமைக்காக எடுத்துள்ளேன். அதே இதுல வறுமை
விருந்தினரால் இவர் வருவது இல்லை என்பது அறியந்தார் நான் பழி அஞ்சு பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியேஞ்சல் எஞ்சாண்டும் இல்லை என்ற 44வது திருக்குறளை எடுத்துள்ளேன். அடுத்ததாக, எப்படிப்பட்ட வாழ்க்கை, இல்லத்தில் யார் பங்கு அதிகம், விருந்து ஓம்புவதில் மனையாள் பங்குதான் அதிகமாக இருக்கும். ஏனெனில் விருந்துக்கு நாம் ஆடவர்கள் என்னதான் தலைவர் செய்தாலும் அதுல பெரும் பங்கு அந்த மனையாளிடம் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டவும். அடுத்தது, வாழ்க்கை என்ற சொல் இடம்பெற்றது காரணமாக 52வது திருக்குறளை நான் இங்கே எடுத்துள்ளேன். அந்த திருக்குறளில் மனை மாற்றி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றித்து ஆயினும் இல் என்று ஒரு வள்ளுவர் பெருமையார் வாழ்க்கை துணைநலன் அதிகாரத்திலிருந்து இந்த பாடலை பாடியுள்ளார். அதாவது, குடும்பத்தின் பெருமையை காக்கும் நற்குணம் மனையை ஆளும் துணியாளரிடம் இல்லை என்றால் அந்த குடும்பம் எத்தனை சிறப்புகள் பெற்றிருந்தாலும் அவற்றால் பயன் ஒன்றும் இல்லை. நாம் எந்த ஒரு படி செய்தாலும் குடும்பத்தில் குலவிளக்காக திகழ்கின்ற அந்த மனையார்கள், அதாவது துணைவியாரின் பங்கு இல்லாவிட்டால் நாம் எந்த ஒரு சிறப்பான பணியை செய்ய முடியாது என்பது இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தில் பற்றி கூறும்போது நான் அதையும் கூட ஆசைப்பட்டு தான் இந்த திருக்குறளை வழங்கியுள்ளேன். அதே நேரத்தில் நாம் அனைவரும் அறிந்தது, இவ்வாறாக விருந்தோம்பல் பற்றி நாம் கூறும்போது அன்றாட நாம் பயன்படுத்துகின்ற பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தோற்று எல்லாம் தலை என்று வள்ளுவர் பெருமிக நூலோர்கள் அனைவரும் கூறியது நம்மகிட்ட கிடைத்தது எல்லாத்துக்கும் வழங்கி எல்லா உயிரினர்களும் வழங்கி நாமும் இன்புற வேண்டும் என்று நோக்கில்தான் இந்த விருந்தோம்பல் நமது நாட்டில், நம்ம தமிழகத்தில் சிறப்பாக நடைபெற்றுகிறது. அதைதான் இங்கே ஓம்புவான், இவ்வாறு ஓம்புபவன் விருந்தை பேணி காப்பவன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதுதான் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பார்ப்படுதல் இன்று என்று வள்ளுவர் இருந்தார். நாள்தோறும் வருகின்ற விருந்தினரை அன்போடு உபசரிப்பவன் வாழ்க்கையானது வறுமையில் துன்புற்று கெடுவது இல்லை. ஆகவே உங்களால் முடிந்த அளவில், நம்மளால் அனைவரால் முடிந்த அளவில் நாம் விருந்தோம்பல் பேணுவோமாக என்று கூறிக்கொண்டு, அடுத்து 84வது திருக்குறள் 2வது திருக்குறளாக அகனமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்ற திருக்குறள். இங்கே அகனமர்ந்து, அகன் கூட்டல் அமர்ந்து என்று நாம், அகன் என்றால் மனம் உள்ளம், அகம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அமர்ந்து என்றால் மகிழ்ந்து மலர்ந்து விரும்புதல் என்று பொருள். இங்கே அகன மறந்து என்றது இந்த இது 92வது திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது பொருளாக என்ற பொருளில் 93வது திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் அறியலாம். இங்கே செய்யாள் என்பது அகன மருந்துன்னா அகன் மகிழ்ந்து நாம் இந்த விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடுவதாக தான் அகன மருந்து என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே செய்யாள் என்பது செல்வத்துக்கு உரிய செல்வி, அதாவது பெண் தெய்வம் திருமுதல் லட்சுமி என்று சொல்கிறோம். அவர்கள் வீட்டில் லட்சுமி உரையும். அகம் மகிழ்ந்து விருந்தோம்பவன் வீட்டில் லட்சுமியானது இருக்கும் என்பது குறிப்பிட்டுள்ளார். இங்கே செய்யாள் என்பதற்கு நாம் எதிர்ச்சொல்லாக ஆண்பாலாக செய்யான் என்ற பொருள் எடுக்கக்கூடாது. ஏனெனில் செய்யான் என்றால் செய்ய மாட்டான் என்ற பொருள் வரும். இந்த செய்யான் என்ற சொல் திருக்குறளை 210வது திருக்குறளை பயன்படுத்தியுள்ளார். அடுத்ததாக செய்யாதவன் என்று 865வது திருக்குறளில் பயன்படுத்தியுள்ளதை நாம் அறியலாம். அவ்வாறாக அகனம் செய்யால் உரையும், அதாவது வாழ்வாள் யாரு, அந்த திருமகள். முகன் அமர்ந்து அப்படின்னா இங்கு முகம் என்ற சொல் இந்த 84 82 என்ற திருக்குறளிலும் மேலும் 90 224 706 708 786 830 1118 1119 ஆகிய 8 திருக்குறளில் முகம் என்ற சொல் பயன்படுத்த உள்ளது தனியாக. அடுத்தது நல் விருந்து, நல்ல விருந்து. ஓம்புவான் ஏற்கனவே பார்த்தோம், பராமரிப்பவன் காப்பாற்றுபவன் என்ற பொருளில் வருகிறது. இல் என்றால் இல்லத்தில், நமது அந்த குடும்பத்தில் என்று பொருள் வரும். இல் என்பதற்கு இல்லாத, போலா என்ற பொருளும் 9 174 194 இவ்வாறாக 14 திருக்குறளில் இல்லாதவன் போலா என்ற பொருளில் வருகிறது.
இல்லை என்று 37 திருக்குறளில் வள்ளுவர் பெருந்துகையார் பயன்படுத்தி உள்ளதை நாம் அறியலாம். இவ்வாறாக அகனம் வந்து செய்யல் உரையும் முகனம் மறந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இந்த திருக்குறளை சற்று மாற்றி முகனம் மறந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகன் வந்து செய்யல் உரையும் என்று படித்தால் பொருள் எளிதில் விளங்கும். அதாவது முகம் மலர்ச்சியோடு விருந்தினரை உபசரிப்பவர் பேணுபவர் இல்லத்தில் மனம் மகிழ்ந்து திருமகள் தங்கியிருப்பாள், திருமகள் மனம் மகிழ்ந்து அந்த குடும்பத்தில் தங்கியிருப்பாள் என்று வள்ளுவர் பெருந்தகையார் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாடலின் சாயலில் உள்ள இன்னொரு பாடல் அகன் என்ற சொல், அகனமருந்து என்ற சொல் வருது 92வது திருக்குறள். அகனமருந்து ஈதலின் நன்றே முகனமருந்து இன்சுலன் ஆக பெரின் என்ற இனியவை கூறலில் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் மனம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதை காட்டிலும் முகம் மலர்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுவதே சிறந்ததாகும் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் வந்த விருந்தினரில் முதலில் முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும், அதன் பிறகுதான் நாம் விருந்து படைப்பது என்பதை அகனமருந்து ஈதலின் நன்றி முகனமருந்து இன்சுலன் ஆக பெரின் என்று அடுத்த அதிகாரத்திலே, அதாவது இனியவை கூறல் அதிகாரத்தில் வள்ளுவர் பெருந்தர் குறிப்பிட்டுள்ளார். இங்கே அடுத்ததாக அந்த முகத்தான் 93வது பாடலில் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் நாம் இன்சொல் இனிதே அறம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே இனியவை கூறல் அதிகாரத்தில் முகம் மலர்ந்து உள்ளன்புடன் இனிமை தரும் சொற்களை பேசுவதே சிறந்த அறநெறி. இதுதான் நல்ல சிறந்த அறநெறியிலே சிறந்த அறநெறி. முகம் மலர்ச்சியோடு உள்ளன்போடு அவர்களை வரவேற்பது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விதத்தில் இந்த அதிகாரத்தின் கடைசி திருக்குறளான ஏனெனில் விருந்தினர் வரும்போது அந்த வீட்டில் உள்ளவர் இல்லத்தில் உள்ளவர் முகத்தை பார்த்தாலே அவர்களுக்கு புரிந்துவிடும். எவ்வாறு எனில் மோப்பம் குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து மோப்பம் குழையும் விருந்து. இவர் நம்ம முகம் சிறிது மாறுபட்டாலே அந்த வந்த விருந்து வந்து அவர்கள் எதுக்காக வந்தோம் என்று அவர் திரும்பி போகின்ற நிலைமைக்கு ஆளாகிறார்கள். இவ்வாறாக நாம் வணங்கியது அவங்களுக்கு திருப்தியா இல்லையா, நாம் கொடுத்த விருந்து எப்படி என்பதை பற்றி வள்ளுவர் விருந்தின் அளவை பற்றி குறிப்பிடும் போது இணை துணை என்பதொன்றும் இல்லை விருந்தின் துணைத்தனி வேள்வி பயன் என்று குறிப்பிட்டார். விருந்தோம்பல் என்னும் அறத்தின் பெருமை எவ்வளவு என்று நாம் யாராலும் கூற முடியாது, உரைக்க முடியாது. அது விருந்தினின் மன மகிழ்ச்சியை அளவை கொண்டுள்ளது. ஆகவே நாம் இருக்கிறதை கொடுத்தாலும் சந்தோஷம் இருப்பார்கள். அதே நேரத்தில் முக்கியமாக முகம் மலர்ச்சியுடன் அவர்களை வரவேற்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் கருதத்தக்கதாக உள்ளது. அடுத்ததாக இந்த அதிகாரத்தில் 8வது பாடலில் பரிந்தோம்பி பட்டேற்றம் என்பதும் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது ஏற்கனவே சொன்னது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்ப மடவார்கண் உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது செல்வம் உள்ள பொழுதே வறுமை என்பது விருந்தினரை பேணாமையே, அந்த அறியாமை அறியில்லாதவர் மட்டுமே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகவே நம்மளது உள்ளதை வைத்து சிறப்பாக விருந்தோம்பல் செய்வோமாக என்று இதன் மூலமாக வள்ளுவர் பெருந்தகையார் நமக்கு கூறியுள்ளார். மேலும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றேன். முகம் என்ற சொல், இன்முகம் என்ற சொல் எவ்வாறெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி உள்ளார் என்றால் ஈகை என்ற அதிகாரத்தில் 224வது பாடலில் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பொருளை இறந்தவர் அதை பெற்றதனால் அவன் முகம் மலரும் வரை அந்த வறியவர் இரத்தலை பார்த்து துன்பம் தரும் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது 706வது முகம் என்ற சொல் குறிப்பறிதல் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது காட்டும் பழிகை போல் நெஞ்சம் அடுத்தது காட்டும் முகம். விருந்தினர் வரும்போது நம்ம முகத்தை பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா, நம்ம முகம் வந்து கண்ணாடி போன்ற பிரதிபலிப்பது என்பதை இங்கே மிக அற்புதமாக வள்ளுவர் பெருந்தகையார் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது இன்னொரு பாடலில் முகம் நோக்கி நிற்காமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெரின் என்று அதே குறிப்பு அதிகாரத்தில் 708வது பாடல் மூலமாக முகத்தை நோக்கி மனக்குறிப்பு அறிபவர் முன் நின்றாலே போதும், அவர் குறிப்பறிந்து வேண்டுமென செய்வார்.
ஆக நம் முகம் மலர்ந்து விருந்தினரை போற்ற வேண்டும் என்பதற்காக தானே இதெல்லாம் குறிப்பிட்டுள்ள ஆசைப்படுகின்றேன். எல்லாத்தையும் காட்டிலும் நட்பு அதிகாரத்திலும் முகத்தை பற்றி, முகம் எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதை பற்றியும், அந்த முகம் வெளிவேசத்துக்காக இருக்கக்கூடாது என்பதை பற்றியும், முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று வள்ளுவர் பெருந்தகையார் குறிப்பிட்டதை நாம் இங்கே பார்க்க உள்ளோம். அடுத்ததாக இவற்றிலெல்லாம் சாராசமாக அவர் வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுவது ஈகை என்ற அதிகாரத்தில் 225வது மறுபடியும் போயிடுச்சு. போயிட்டே இருக்கு. ரொம்ப ஆர்வத்தோட கொடுக்கிறாரு. ஐயா மாதனையா, சரி, மாதனையவனுடைய உரை மிக அருமையாக இருந்தது. இவாஞ்சல் மனோகரனையா, உங்களுடைய தலைமை உரை தாருங்கள் ஐயா. நன்றிங்கம்மா. அவையிலே கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா ஐயா ஒரே முடிச்சிடலாங்க. மாதனையா தலைமை உரை பேசுங்க பேசுங்க, நிறைவு செய்து விடுங்கய்யா. அட்டார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வழி புரி என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஏழையின் கொடிய பசியை போக்குவது பொருளை சேர்த்து வைப்பதன் சமமாகும். அதாவது உங்கள் சேமிப்பெல்லாம் எங்கு இருக்க வேண்டும் என்றால் ஏழையின் பசியை போக்குவதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்து அதில் 1007வது திருக்குறள் அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நில பெற்றால் தமிழர்கள் மூத்தற்று என்று குறிப்பிட்டுள்ளார். ஏழைக்கு வேண்டுவன கொடுத்து உதவுவனுடைய செல்வம் அழகான ஒரு பெண் தனியாக இருந்து முதுவை அடைவதை போன்றது. ஆகவே கொடுத்து இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இவ்வாறாக இது 2 திருக்குறளின் சாராம்சமாக முகம் மலர் செய்த வரும் விருந்தினரை பேணி உபசரிப்பது வீட்டில் வறுமை இல்லை, திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள் என்று கூறிக்கொண்டு இதுகாரம் செவிமடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்கள் வணங்கி நன்றியை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எத்தனை முறை இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் நான் விடாது பேசி முடித்து விடுவேன் என்று நிறைவு செய்திருக்கின்றார்கள். மாதனையா அவர்களுக்கு பாராட்டுக்கள் உரித்தாகுக. அடுத்ததாக மனோகரனையா, உங்களுடைய இவாஞ்சல் மனோகரனையா தங்களுடைய தலைமை உரையை ஆற்றுவார். ஐயா வாருங்கள் ஐயா. நன்றி அம்மா. சான்றோர் பெருமக்கள் குழுமி இருக்கக்கூடிய முத்தமிழ் சங்கத்திற்கு நன்றியும் வணக்கமும். இந்த நாளிலே அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், கந்தன் ஐயா அவர்கள், வினிதீர்த்தன் ஐயா அவர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்ற பொழுது மிக தெளிவாக இடையில மன்னிக்கணும் ஒரு குறுக்கீடு. நிறுவன தலைமை அவர்கள் அருமையான கடவுள் வாழ்த்தை இசைத்து மாதனையா அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார்கள். அவரை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாக நிறுவன தலைமை அறிமுகப்படுத்தினார்கள். அவர் படித்ததை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய பண்பாளர். வள்ளுவர் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட செம்மன். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்ற பெருமகனார். ஓய்வு பெற்றாலும் ஓய்வை அறியாத பகல. இந்த விருந்து பற்றி வருகின்றவருக்கு இன்பத்தோடு விருந்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி புறநானூறு பலபட பேசுகிறார்.
ஏனென்றால் இனக்குழு வாழ்க்கையிலே இருந்த அந்த வள்ளல்கள், குறிப்பாக அதியனை பற்றி அவை பாடுகின்ற பொழுது சிறியகள் பெரியனே அப்படின்னு சொல்ற அந்த பாடல் உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கும். உண்டாயின் பதம் கொடுத்து, இன்னொரு இடத்துல உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் முக்கல் எம் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்று அவை பாடுவார். இருந்தால் சோறு கொடுப்பான், இல்லை என்று சொன்னான். என்ன இருக்கிறதோ அதை பகிர்ந்து எல்லோரோடும் சேர்ந்து உண்ணக்கூடிய பண்பை உடையவன். இன்னொரு பாடலை ஐயாவே சொல்லிவிட்டார். இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. உண்டால் அம்மை இவ்வுலகம் என்ற பாடலிலே இந்த வரி வரும். ஆக விருந்து என்பது இன்னொரு இடத்துல ஒரு அரசனை பற்றி சொல்லுகின்ற போது அவன் பேசுவான். அதாவது வருகின்ற விருந்தினர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் அத்தனை பேருக்கும் அமிழ்தத்தை தன்னுடைய சுவையால் வென்ற உணவை வழங்கி மகிழக்கூடிய மனைவி என் வீட்டிலே இருக்கிறாள். அமிழ்து அட்டு அனா கமல் குய் அடிசில் வருணருக்கு வரையா வசையில் வாழ்க்கை என்பது புறப்பாடல் வரி. ஆக இந்த விருந்து என்பது நம்மவர்களின் சொத்து. அந்த சொத்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பழையது பலவற்றை நாம் மெல்ல மெல்ல மறந்து கொண்டே வருகிறோம். இன்முகத்தோடு என்று வள்ளுவர் சொல்லியே வருகின்றார். அதை ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்திலே விருந்து என்பதே அருகி போய்விட்டது. பழைய மரபை பேணுகின்ற சில குடும்பங்களிலே அந்த விருந்து என்பது இன்றைக்கும் போற்றப்படுகிறது, மறுக்கவில்லை. பொதுவாக பார்க்கின்ற பொழுது இன்று வேறு ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்பதையும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஐயாவினுடைய பேச்சிலே திருக்குறளை முழுமையாக அலசி பார்த்திருக்கிறார். எப்படியெல்லாம் புரட்டி பார்க்க முடியுமோ எங்கெங்கே விருந்து என்ற சொல் வருகின்றது, எப்படியெல்லாம் விருந்தை படைக்க வேண்டும், எப்படி படைத்தால் அது சிறக்கும். குறிப்பாக விருந்து கொடுக்கக்கூடிய உள்ளத்தவன் அவனுடைய விளைநிலத்திலே எந்த ஒரு விதையையும் போட வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது அவர் சார்ந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சர்வ சாதாரணமாக பூண்டும் கேரட்டும் அங்க இருக்கக்கூடிய சாய்பாபா ஆசிரமத்திற்கு வழங்குகின்ற அந்த தன்மையை சொன்னார். ஆக விருந்து இன்னொரு இடத்துல அவர் பேசும்போது தொல்காப்பியத்தை துணைக்கு இழுத்துக்கிட்டார். இன்றி அதுதான் இன்று என்று வந்திருக்கிறது என்று ஒரு சொல்லாராய்ச்சியிலும் இறங்கினார். அது இன்றி என்பது தொல்காப்பியத்தில் அது வினையச்ச இறுதி இகரம் உகரமாக மாறி இன்று என்று அவர் எடுத்துக்கொண்ட அந்த பொருளிலே இருக்கக்கூடிய பருவந்து வாழ்படுதல் என்று அந்த இன்று என்ற சொல் டுடே அப்படின்ற ஆங்கில சொல்லு நாம் ஏற்கக்கூடாது. அது இன்றி, அது இகரம் உகரமாக மாறியிருக்கிறது, எச்சம் அப்படி மாறுகிறது என்பதை தொல்காப்பியத்தை துணைக்கு அழைத்து அவர் பேசுகிறார் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய பணி மக்கள் பணி மட்டுமல்ல, சொல் பணியும் இலக்கிய பணியும் தான் கற்றதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற அந்த சொற்பொழிவு பணியும் என்பதை அறிந்து பூரிக்க முடிகிறது. ஏகப்பட்ட கொள்கைகளை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இவருடைய உரை இன்றைக்கு நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்திருக்கிறது. நாம் விருந்தை உண்மையிலேயே முகமலர்ச்சியோடு உள்ள உவகையோடு இருப்பதை கொடுத்து
அவர்களுக்கு விருந்து வழங்க வேண்டும், உபசரிப்பு செய்ய வேண்டும். அதுதான் ஏற்புடையது என்று பழமையை மீண்டும் புதுக்கி நம்முடைய மனங்களிலே புத்துளியை பாய்ச்சி இருக்கிறார். அப்படி விருந்து தருகின்ற உள்ளம் நமக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த கவலையும் இல்லை, எந்த விதமான பொருளாதார சிக்கலும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்த வண்ணம் இருக்கும் என்பதை ஆணித்தரமாக, அழுத்தமாக, தெளிவாக இன்றைக்கு இந்த அவையிலே அவர் முன்மொழிந்திருக்கிறார். அருமையான உரையை இந்த மாலை வேளையிலே வழங்கி பழமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற அவாவிலே தெளிவாக வள்ளுவத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி, ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் தான், ஆனாலும் கூட நீங்கள் புதிய கோணத்திலே அறிமுகப்படுத்தி எங்கள் நெஞ்சங்களிலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா. மிகச் சிறப்பானது ஒரு தலைமை உரை. அடுத்ததாக வினயத்திற்கானையா உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. எல்லாரையும் வணங்குற திருமிகு சரஸ்வதி அவர்களிடம், திரு மனோகரனையான் அவர்களிடம் நமது மாதனையா அவர்களை பத்தி குறித்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அவர்களுடைய தன்மையை பற்றி இன்றைக்கு நல்ல தொடர்ந்த சொற்பொழிவாளராக பரிணமித்திருக்கிறத பத்தி சரஸ்வதி அம்மா சொன்னாங்க. இந்த உரையினுடைய சிறப்பை நம்ம மனோகரனையா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஓம்புதல், அதாவது மற்றதையும் ஓம்புறாரு. இப்ப ஒரு நீர்நிலைய பாதுகாக்கிறாரு, ஒரு மின்சாரத்தை அதை பாதுகாக்கிறாரு, அதற்கப்புறம் ஒரு சாலை, இதுதான் முக்கியமான விஷயம். இதுகளை பாதுகாக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சீரார்களிடம் அந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கிறாரு. மிகச்சிறப்பான பணிகளை மாதனையா செய்யறாங்க. நான் அவரை எப்பவும் வியக்கிறது உண்டு. அதோட பணிவுடையன் இன்சொலனாதல் அணியல்ல மற்ற பிறனாங்க. பணிவுடைமையும் இன்சொலனும் அந்த ஆற்றார், தொடர்ந்து செய்யறார். அதாவது ஒரு கடமைதான் முக்கியம்னு காலையில 6 மணிக்கு அதை அழகா பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்களையெல்லாம் போற்றிட்டு இன்றைய உரையில 2 கருத்தை சேர்த்து சொன்னது. நூலோர் தொகுத்தவற்றுடெல்லாம் தலை அகத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல், அதை கொண்டு போய் ஏன் கொல்லாமையில வச்சாரு அப்படிங்கிறத ரொம்ப எண்ணி பார்க்கணும். நிறைய பேர் அந்த அதிகாரத்தை பார்க்கறது இல்லை. இதே சொல்றாங்களே உள்ளேயே, அதாவது ஒருத்தன் பசியோட இருக்கிற போது அவனுக்கு கொடுக்காம தின்னா அதை அவனை கொன்றதற்கு சமம் அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி அற்றார் அழிவசு தீர்த்ததையும் சேர்த்து சொன்னார். அற்றாரை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். விருந்து வருகிற இடமெல்லாம் நண்பர் சொன்னது மாதிரி ஒக்கலும் விருந்தும் அந்த 2 சேர்க்கிற போது 2 தனித்தனிங்கிறது. அப்புறம் தொல்காப்பியத்தையும் சேர்த்துக்கிட்டது. எல்லா விதத்திலும் ஒரு ஆர்வமுடையவர்களுடைய பேச்சு. நம்ம நிறைய இது தொடர்ந்து ஆய்வு பண்ணி எத்தனையோ காலமாக இருப்பது ஒன்று. இப்ப நான் என்னை போல இடையில இதுகளில ஒரு ஆர்வம் வந்து அதை இப்ப படிக்க படிக்க ஒரு வியந்து படிக்கிறோம்ல, அந்த இதை சேர்ந்தவங்க நமது மாதனையான்னு நான் எண்ணுவது உண்டு. இன்றைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொன்னாரு. அதாவது அந்த மருந்து 3 நாளைக்குள்ள கேட்காட்டி, ஒன்று அந்த சிகிச்சைக்கு அந்த மருந்து ஏற்றது இல்லையா, அல்லது அவருக்கு வேற ஒரு சிகிச்சை தேவையா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. 3 நாளையில இதாயிரணும். அப்ப விருந்து புதுமை சொல்றாங்க. அக்கால ஐத்தானு அத்தானு வந்துட்டாங்க, விருந்து வந்துருச்சு அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் இருக்கு. ரொம்ப ஆய்வுரையாக பல செய்திகளை சேர்த்து தொகுத்து சொன்ன முறை அருமை. நமது நண்பரை வணங்குகிற திரு அசோகன் ஐயா மற்றும் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா.
அடுத்தது அசோகர் ஐயா வாருங்கள் ஐயா. இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் முதல் கண் வணக்கம். அது கேட்குது. இன்று ஓம்புவார் என்னும் சொல்லாய்வை ஈர்ப்பு சொல்லாக எடுத்துக்கொண்டு கோத்தகிரியில் வசித்து வரக்கூடிய மாதனையா அவர்கள் தன்னுடைய நிகழ்வாக வாழ்வின் செயல்காய் குறிப்பிட்டார்கள். வாழ்க்கை எப்படி அதனுடைய நிகழ்வையும் சொல்லி நமக்கு ஒரு சிறப்பாக திருக்குறளில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் 2 பாடல்களையும் வெளிவாக தெள்ளத்தெளிவாக நாம் அதை புரட்டி எங்கே எடுத்தாலும் அதிலிருந்து சிறிதளவு பிசகுதல் இல்லாத அளவிற்கு நமக்கு அருமையான சொற்பொழிவை வழங்கினார்கள். வெகு சிறப்பாக இருந்தது. அவர்கள் ஏற்கனவே உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் எனக்கு நண்பர், சிறந்த அளவில் நல்ல அருமையாக பேச்சு கொள்வார். இப்போது தமிழ் ஒலிப்பு அவருக்கு எளிதாக வந்துள்ளது. அந்த அளவிற்கு அவருடைய சொற்பொழிவு நிகழ்வை நாம் கேட்டு அதில் ஒரு பழகி போன ஒரு நிகழ்வாக இருந்தது. அருமையாக தங்களுடைய தெளிவுரையாக திருக்குறளில் சார்ந்த நிகழ்ச்சிகளை நமக்கு அள்ளி வழங்கினார்கள். அருமை, நன்றி. அசோகனையா பின்னூட்டம் கொடுத்துட்டீங்களேங்கய்யா? சரிங்க. நிறைய மாதனையாவுடைய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. இடையிடையே நிறைய அதாவது அந்த டைமுக்குள்ள முடிக்கலைன்னா சில பிரச்சனைகள் வரும் போல. அது ஒன்று. 8 மணிக்குள்ள நம்ம முடிக்கணும்னு நினைச்சிருந்தோம். அதனாலேயே என்னவோ தெரியல, இணைப்பு மறுபடியும் துண்டிக்கப்படுது. அதுக்கு முன்னாலே ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குது, என்னன்னு தெரியல. கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்திருக்குது. இங்கே ராஜபாளையத்தில் நல்ல மழை பெய்யறதுனாலையும் கொஞ்சம் எனக்கு அடிக்கடி தடைப்பட்டு போச்சு. மற்றபடி இன்றைக்கு ஐயா அவர்கள் ஆற்றிய உரை மிக அருமையாக இருந்தது. மாதனையா அவ்வப்பொழுது இந்த தளத்தில் தாங்கள் பேச வேண்டும் என்பதை, தங்களுடைய உரை மிக அருமையாக இருந்த காரணத்தினால் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் தாங்கள் இந்த இணைப்பில் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்பதும் எங்களுடைய நன்றி. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கின்றது. நன்றிங்க ஐயா. மனோகரனையா அதோடு நிறைவு செய்யலாம் ஐயா. பண்ணிடலாமா? நன்றிங்க ஐயா.